கட்டு என்ன வசதியா எப்படி எப்படிப்பட்ட சில்லுன்ற எப்படி எடுத்து கட்டி ஓஏபி சில் என்ன ஏண்டா நான் கூட 10,000 ரூபாய் பட்டு புடவையே இவ்வளவு கேவலமா சொல்றானே, இதை விட ஒரு 50,000 ரூபாய் பட்டு புடவை சொல்லுவான்னு பார்த்தா ஓஏபிசில கட்டுறன்னு சொல்றியே, எப்படா அது? ஓஏபிசில இருக்கிற மவுஸ் எப்படின்ற எப்படி இங்க பாரு, ஒரு திருவிழாவுக்கு போனா வச்சுக்க எல்லாரும் பட்டு புடவை கட்டி இருப்பாங்க, எல்லா பப்ளிக்கும் பட்டு புடவை கட்டி இருப்பாங்க. யாரு கொண்டாட்டி யாருன்னு என்னமே தெரியாது, அடையாளம் தெரியாது. அந்த பண்டிகையில ஓஏபிசில கட்டின்னு போய் பாரு, ஒரே ஒருத்தி கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரே ஒருத்தி நடுவுல ஓஏபிசில கட்டி அதான் பாரு பப்புன்னு கொண்டாட்டி பலான பண்ணிடுவாங்க. கரெக்டா யாராவது கண்டுபிடிப்பாங்களா, அதுதான் எடுத்து கட்டி ஓஏபிசி கட்டிட்டு போயிட்டா. ஐடியா போயிட்டு உடனே நான் என்ன பண்ணேன், சரி கிட்ட மாட்டை மேய்ச்சின்னு வந்தேன். மாட்டை மேய்ச்சின்னு வந்து பட்டியில அடிச்சுட்டு மாமனார் வீட்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு கிட்டு போனேன். தொட்டியா போய் வேட்டிய சட்டை அவுத்து போட்டு தண்ணி ஊத்திக்கினேன் திரும்ப தான் ஞாபகம் வருது, என்னது என்கிட்ட ஒரே ஒரு சட்டி, ஒரு சட்டிக்கு மறு சட்டி இல்ல, ஒரு சட்டிக்கு மறு சட்டியே கிடையாது. என்ன பண்ண, சரி என்ன பண்ணது, ஒரு சட்டி போட்டு நனைஞ்சு போச்சு. சரி எப்படி மாமனார் வீட்டுக்கு கட்டின்னு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தி பத்தி பார்த்தேன். அட விடுற, மாமனார் ஊர்ல பெரிய திருவிழான்னு சொல்லிருக்கேன். பெரிய திருவிழா, நிறைய கடை இருக்கும், போற வழியில் நிறைய ஜவுளி கடைங்க இருக்கும். ஆமா, அதனால நம்ம என்ன பண்றோம், அங்க போய் 2 சட்டி எடுத்துக்கலாம், அங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சட்டியை தூக்கி படல் மேல போட்டு தூக்கி வேட்டி கட்டின்னு வந்துட்டேன். வேட்டி கட்டின்னு சட்டை மாட்டின்னு வந்துட்டேன். சரி கிட்டுன்னு வந்த மாதிரி போய் 4 மாலை வேட்டி கட்டின்னு போன மாதிரி போய் நுழைஞ்ச மாதிரி எங்க மாமியாளத்துல. ஏண்டா என்ன உங்க மாமியாளத்துல? எங்க மாமியா வீட்டு வீதி. ஓ, உங்க மாமியா வீட்டு வீதி பெரிய வீதியா இருக்குமா? எங்க மாமியாவது பெருசு வீதி. போய் பார்த்தேன் பாரு, சும்மா அப்படியே ஜிக்கு லைட்டா எரியுது, சீரியல் லைட்டா எரியுது. இதே மாதிரி டியூப் லைட்டா எரியுது. சும்மா தெருவு தேவையால புடிச்சு கட்டி வச்சு பாட ரேடியோ செட். அடா போடா டே, குடும்ப கூட மாதிரியா அது வீட்டோட பாடினா அது ரேடியோ செட். ஆமா, அது தெருவு புல்லா பாடினா அது தேவடியா செட். ஓ, தெருவா பாடுறதுனால தேவடியா செட். சரி பரவாயில்ல, சும்மா ரேடியோவும் அது கட் அவுட் எல்லாம் பயங்கரமா கீது, பயங்கர விமர்சையா. போய் பார்த்த மாதிரி எங்க மாமியா வீட்டுக்கு வீதிக்கா நுழைஞ்சு போய் பார்த்தா எங்க மாமியாளத்துல 10 பேர் வச்சு இடிக்கிறாங்களே. விளக்கு மாவு இடிச்சிருப்பாங்க, விளக்கு மாவு இடிக்கிறாங்க. திருவிழா இல்லையா? எங்க மாமியாளது பெரிய தொம்ப வரல, பெரிய வரல மாவிளக்கு மாத்து உலக சும்மா 10 பேர் மாத்தி இடிக்கிறாங்க. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் இல்லன்னா சொல்லாத மாவு விளக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு விளக்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கிட்ட முன்ன போன பாரு. சரி போன உடனே எங்க மாமியா வராத மாதிரி வந்துட்டான்னு சொல்லிட்டு பாமருக்கான கூட்டிட்டு போய் பாய போட்டு எங்க மாமியாளுக்கு எவ்வளவு பெருசு, என்னது சொம்புடா, சொம்பு முக்காலி வச்ச சொம்பு. அந்த காலத்து சொம்பு திருகாணி சொம்பு, வெங்கல சொம்பு. அது நல்லா 1 லிட்டர் இருக்கும் தண்ணி. தண்ணி பிடிச்சி தூக்கின்னு வந்து அந்த திருகாணி சொம்புல கொடுக்குறா. மருகா தண்ணி குடி அப்படின்னு. சரி வர்றா வராத மருக வந்து தண்ணி கொடுக்குறான்னு சொல்லிட்டு நானும் சரி வாங்கி என்ன பண்ணேன், போய் உக்காந்துட்டேன். மணி 7 மணி ஆச்சு. சரி பசி நல்லா கப்பன்னு மாமியா வீட்டுல போய் திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு போய்க்கிறோம். நான் போய் பசிக்குது அத்தைன்னு சொல்ல முடியாது, கேட்க முடியுமா? கூச்சம். நாம தான் மருமகன் நம்ம கௌரவம் விட்டு போக கூடாது, கௌரவமா உட்காந்து என்ன பண்ணேன், பசியில உட்காந்துக்கிறேன். பசியோட பாக்குற என் பொண்டாட்டி எதனா வந்தாலும் சோறு போட்டு வர சொல்லிடலாம். அவன் பிஸியா வேலை, அவங்க திருவிழா இல்லையா அந்த பந்தத்தை பார்த்து அவ பயங்கரமா இருக்கும். என்ன பண்ண, மணி 8 மணி ஆயிடுச்சு. 8 மணி ஆன உடனே பசி தாங்க முடியல. சரி அந்த 1 லிட்டர் தண்ணியில 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன். பாதி தண்ணி குடிச்சிட்டேன். சரி சுத்தி முத்தி பார்த்தேன், எங்க ஒண்ணும் தாங்க முடியல. எங்க மாமியா என்ன பண்ணா, வராத மருகு வந்துங்கிறான்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலே யாரும் சுட்டு போடாத மறுகாலி பலகாரம் மருமகனுக்கு சுட்டு போடணும். யாரும் சொல்லாத பலகாரம் கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம், வித்தியாசமா சுட்டு போடுன்னு சொல்லிட்டு சரி எங்க மாமியா என்ன பண்ணிக்கிறான், போய் ஆரி ரொட்டி சுடுறாள். ஏண்டா 10 வருஷம் மறுநாளைக்கு போனா ஓய்வு கட்ட சொல்றேன். யாரும் சொல்லாத பலகாரம் நான் கூட வேற ஏதோ நினைச்சிட்டேன், கற்பனை பண்ணிட்டேன். இந்த பீஸா பர்கர்ன்றாங்க அந்த மாதிரி நினைச்சா ஆரி ரொட்டி தான் சுட்டலாம். நான் என்ன பண்றது, நான் போய் வழியில கேட்க முடியும். அவன் ஆரி ரொட்டி சுட்டி தூக்கின்னு போற வேலையில சுட்டு எடுத்துட்டு போறா. உனக்கு அங்கேயே மனசு விட்டு போயிடுச்சு. அரி ரொட்டி கேடா நம்ம 10 வருஷம் கழிச்சு இங்க வந்தோம். சரி விடு சொல்லிட்டு சரி என்ன பண்ணா, எங்க மாமியா என்ன பண்ணா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன், எங்க மாமியா எள்ளு வறுத்தி எடுத்துன்னு முன்ன போயிட்டான்.
எள்ளு வறுத்துட்டு போயிட்டான். எல்லாம் வறுத்து எடுத்து நான் முன்ன போயிட்டான். நீ பாக்கல? நான் பாக்கல. மணி 9 மணிக்கு மேல ஆயிருச்சு. எங்க மாமியா போய் நல்லா எள்ளு உண்டை இடிக்கிறான். எள்ளுண்டா நல்லா இடிக்கிறா பாரு. இடிச்சு இருக்கும் போது என்ன பண்ணுச்சு, நல்லா லைட்டா கொஞ்சம் பசுன்னு மழை காத்து வந்துச்சு பாரு. மழை காத்து வந்த உடனே தூத்துல போட ஆரம்பிச்சு. தூத்துல போட்ட உடனே என்ன பண்ணான், கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டான். உங்க மாமியா எள்ளோட இடிக்கவும் கரண்ட் ஆஃப் பண்ணவும் சரியா போச்சு. எங்க மாமியா என்ன பண்ணா, சரி எப்படியாவது மருமகனுக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க மாமியா என்ன பண்ணா, எள்ளுண்டா எத்த ஜோடு தானே பிடிப்பாங்க, வராத மாதிரி வந்து எங்க மாமியா எத்த ஜோடு பிடிச்சிட்டோம். சரி மருகனுக்கு கௌரவமானு கொஞ்சம் பெருசா களி இவ்வளவு பேசி பிடிச்சிட்டோம். நான் என்ன பண்ண, போய் பசியில உக்காந்துக்கிறேன். வந்தா எங்க மாமியா தட்டுல தூக்கிட்டு வந்து தட்டு கீழே வச்சு தூக்கி ஒரு பெரிய குண்டால தூக்கி விட்டு எத்த ஜோடு இப்படி டிப்புன்னு போட்டா பாரு. எனக்கு எங்கத்தான் வந்துச்சுன்னு கோவம் தெரியல. வராத வந்துக்கிறான். நம்ம முன்ன ரொட்டியாவது கொடுத்திருந்தா கொஞ்சம் கௌரவமா தின்னு போட்டு அதே மாதிரி களி தூக்கி வந்து போடுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எங்க மாமியா போட்டு போகும்போது அதை தூக்கி நான் கொல்ல பக்கம் இட்டுட்டேன். சோளக்கோல் பக்கம் போட்டமா போறது எள்ளு உண்டுன்னு தெரியாது, களியை தூக்கி விசிறிட்டு கரியானிக்குது. கரண்ட்டும் இல்ல, எள்ளு உண்டு எனக்கு எப்படி தொட்டு பார்த்து களி ஆட்டம், தொட்டு பார்த்தா களி பெருசாக்கிது. தூக்கி போட்டேன், தோட்டத்து சோளக்கோல பக்கம் போட்டேன். போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நாய்ங்களாம் ரப்பர் கத்துது. அந்த நாய் அந்த போயிருச்சு. மணி 10 மணிக்கு மேல ஆகி போச்சு. 10 மணி 11 மணி ஆகி போச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. மீண்டும் அந்த 1/2 லிட்டர் தண்ணி பாரு. மீண்டும் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன். இந்த மழை பெஞ்ச ஈரத்துக்கும் அந்த காத்து அடிக்க வேலைக்கு என்ன பண்ணுச்சு, எள்ளுண்டை இடிச்சுட்டு அந்த காத்துதல் அப்படியே மிதந்துன்னு வருது. வாசனம் வருது. என்ன பண்ணேன், நம்மளுக்கு மாமியா எள்ளுண்டை இடிச்சு போட்டு நம்மளுக்கு களி கொண்டாந்து போட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளுண்டை இடிச்சு வீட்டுல அடக்கி வச்சுக்கின்னு நம்மளுக்கு களி போட்டாலும் சொல்லிட்டு அப்படியே மோக பூசினே போறேன். அது எள்ளு வாங்கடா இடிச்சு வச்சுருக்கிறோம் அப்படின்னு போனேன். போய் தேடி பார்த்தா நேரில் எங்க மாமியா விட்டு உரல இடிச்சு உரல கண்டுபிடிச்சிட்டேன். அந்த உரல்ல இருந்து வாசனை அடிக்குது. உரல்ல இருந்து வாசனை வருது. அந்த மலத்தூர்ல போடவும் காத்து அடிக்கும். அந்த காத்து அடிக்கவும் கரெக்டா உரல கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச உடனே அசாத என்ன பண்ணேன், ஆஹா இங்க தண்டா எள்ளுண்டு இடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசாத எங்க மாமியாரத்துல அப்படியே லைட்டா மேல கையை விட்டு ஒரு நக்குன்னு வரல மேல வரல நக்கன மாதிரி உங்க மேல செம்ம டேஸ்ட். அங்கேயும் எங்க அம்மா வரா, அவ்வளவு டேஸ்ட். அது எப்படி அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு டேஸ்டா இருக்குது. எள்ளோட எப்படி இருக்கு, ஆஹா பசிக்கு என்ன பண்றது. ஆஹா மேல வரல இவ்வளவு டேஸ்ட் ஆக்கிது, மேலே மட்டும் ருசி ஆக்கிது. உன்ன கீழே வரல எவ்வளவு டேஸ்டா இருக்கும். உள்ள உன்ன மாதிரி ஒட்டி நிற்கும். அப்படி நம்ம கையை விடுறதுக்கு போனா எனக்கு ஒரு வாசனை. ஏன்டா கையை விட்டுனாக்கன்னா கையில பாதி சேர்த்து கையில பாதி ஒட்டிக்கு, கையில பாதி ஒட்டின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், விட்டன் தலையை விட்டு அப்படி தூக்கணும் பாரு. தலை போய் உரல மாட்டிக்கிச்சு. தலை உரல மாட்டிக்கிச்சு. நான் இப்படி நின்றுக்கிறேன். தலை இப்படி ஆட்டணும் பாரு. இப்படி இந்த உரல இப்படி கமுந்துருச்சு. நேரா அந்த உரல கமுந்துக்குச்சு. இப்படி ஆட்டி ஆடணும் பாரு. கிட்டுன்னு இதே மாதிரி பள்ளம். இந்த பள்ளத்துல உருண்டு போய் உரல நீ உருண்டு போய் அந்த எரம கட்டாந்த வரைக்கும் போயிருச்சு. எரம கட்டாந்த வரைக்கும் போயிருச்சு. எங்க மாமனார் என்ன பண்ணிக்கிறான், அந்த எரமைக்கு காலையில தான் கொண்டு போய் மாடுக்கு எருப்பு விட்டு வந்துக்கிறோம். இது நான் போய் பக்கமா உருண்டு போய் நிக்க வேலைக்கும் அந்த எரம என்ன நினைச்சு பாரு, நம்மளுக்கு காலையில தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுச்சு, தலையை விட்டு இப்படி ஒரு தூக்கிச்சு பாரு. வேட்டி சத்துல விட்டு வேட்டி அடிச்சு ஓடிச்சு. ஏடா நீ சட்டி போடாதுக்கிறிய, அது எனக்கு தானே தெரியும். அது மாடுக்கா வேட்டியும் போயிருச்சு. வேட்டி போயிருச்சு. நீ கம்மன் நிக்கிற. நான் எப்படி நிக்கிறேன், இப்படி நிக்கிறேன். இப்படியே நின்று நிக்கிறேன். எரம கட்டாந்து வரல. மணி 4 மணி ஆச்சு. 4 மணி ஆச்சு. 4 மணிக்கு மருகனுக்கு காலையில இட்லி இதுதான் கொடுத்தோம், எள்ளுண்டு தான் கொடுத்தோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், மாப்பிளைக்கு பால் காப்பி நல்லா சுண்ட காய் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பால் கறக்கிறதுக்கு வர டீ போட்டு கொடுக்க. விளக்கெண்ணெய் வெண்ணெய் குண்டா 3 தூக்கின்னு வரோம். குண்டாவை 3 தூக்கின்னு வரோம். சரி தூக்கின்னு வந்து என்ன பண்ண எங்க மாமியா இப்படி நான் நின்று இருந்த உடனே என்ன பண்ண எங்க மாமியா கீழே உக்காந்துக்கிட்டு தண்ணி அடிக்கிறாள். முக்காலி போட்டு உக்காந்து வச்சுட்டு தண்ணி அடிக்கிறான். எதுக்கு? மாட்டு மடிக்கு. அங்கதான் மாடு இல்லையே, அங்கதான் நான் இருந்தாடா பச்சை சாயில். எரும மாடு இருக்கிற இடத்துல நீ இருக்கிற. என்ன பண்ண இது என்ன நம்மள வாய் பேச முடியலன்னு சொல்லிட்டு காலை இப்படி ஆட்டணும் பாரு. காலை ஆட்டின உடனே எங்க மாமி என்ன பண்ணா, புடிச்சு கட்டிட்டாடா பெரங்கால புடிச்சு கட்டிட்டா. சரி
பெருங்கால புடிச்சு கட்டிட்டானா நான் காலை ஆட்ட முடியல தலையை ஆட்ட முடியல ஒண்ணும் பண்ண முடியாது பண்ண முடியல அத்தை நானும் தான் இருக்கிறேன் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றது மாநிலத்துல மாட்டின்னுக்கிற தேவையா மகனே வரல மாட்டின்னுக்கிற வாய் மாட்டிக்குது பின்னாடி பெருங்காலையும் கட்டி வச்சுட்டான் என்ன பண்றது தண்ணி அடிச்சு விட்டு எங்க மாமியா என்ன பண்ண காசாத தூக்கி விளக்கணை கைக்கு தடவை இப்படி உள்ள விட்டா பாரு மடி உள்ள மூட்டு இறமைக்கு 4 காம்பு இந்த இடத்துல ஒரே காம்புக்கு இதுல எங்க மாமியா வாய் வவுரெல்லாம் அடிக்கிறோம் ஊரு கண்ணு பட்டிருக்கோம் என்ன பண்ற மாமியா என்னன்னு ஊர்ல இருக்கிற சக்காலத்தையும் கண்ணெல்லாம் பட்டிருக்கும் வீட்டு கட்டாந்து வரைக்கும் இந்த சக்காலத்துங்க எல்லாம் சாணி வாரம் வராதுங்கன்னு சொன்ன ஊருக்காரர் எல்லாம் கண்ணு போட்டு என் இறமைக்கு 4 காம்பு இந்த இடத்துல ஒரே காம்புக்கு எங்க மாமியா வாய் வவுரெல்லாம் அடிக்கிறான் அவன் அடிக்கிறான் 3 போயிருச்சு இது ஒரே காம்புக்கு இது என்ன பண்றது ஏது பண்ணுது அப்படி இருந்து எங்க மாமியா விடல மீண்டும் என்ன பண்ண விளக்கண்ணை எடுத்து அந்த ஒத்த காம்பிக்க போடுறான் அப்புறம் என்னடா இப்படி நின்று நினைக்கிறது ஒண்ணுமே முடியல என்ன பண்ணுது ஏன்னா ஒத்த கையில இழுத்த பால் வரணும்னு சொல்லி எங்க மாமியா என்ன பண்ணா போட்டு 2 கையில புடிச்சா பாரு காம புடிச்சா பாரு அந்த 1 லிட்டர் தண்ணி இங்க வேலை செஞ்சிருச்சு இங்க சொர புட்டுருச்சு சொர போட்ட உடனே இந்த 1 லிட்டர் தண்ணி தூக்கிட்டு போறேன் எங்க மாமியா தூக்கிட்டு போய் நல்லா சுண்ட காய வைக்கிறோம் பாலு அந்த கறந்த பாலை அவளுக்கு பாலுன்னு தெரியும் ஆனா அவளுக்கு என் மூத்திரம் கரண்ட் வரல கை நிதானத்துல நடந்துச்சு எங்க மாமியா 1 மணி நேரமா நல்லா சுண்ட காய வைக்கிறோம் காய வச்சு தூக்கின்னு வந்து காய்க்க வைக்கிறோம் வர மறுகனை காண மாட்டு சொல்லிட்டு சரி வந்தா எடுத்து குடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு எங்க மாமியா வச்சுட்டு போயிட்டோம் எங்க பாம்பளர் என்ன பண்ணான் அவன் உள்ள வந்து தூங்கி எழுந்து வந்து பார்த்த உடனே ஏன்னா பாயோட கீது பாலுங்குது மாப்பிள்ளை காங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் அந்த காப்பி எடுத்து அவன் அடிச்சுட்டான் அந்த சுண்ட காய வச்சு காப்பி அவன் அடிச்சுட்டான் உடனே எங்க மாமனார் என்னன்றா அவன் ஓடியாடுறான் ஏண்டி பாவி மகள மாப்பிளைக்கு டீல ஏண்டி சர்க்கரை போடு எனத்துக்கடி உப்பு போட்டு வச்சுக்கிட்டு அவளை கேள்வி கேட்கறான் அது பால் காப்பி இருந்தா தானே தித்திப்பா இருக்கு அது அவன் 2 பேத்துக்கும் தெரிஞ்சாதானா என்ன படுது எதுக்கு கடிக்குதுன்னு சொல்லி 1/2 மணி நேரமா மீன் பாக்குறாங்க எங்கேயுமே வேலை அந்த இருட்டுல அப்படியே தேடின்னு வர்றாங்க தேடின்னு வந்த உடனே என்ன வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க உரல்ல மாட்டின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க என்னடா இது வராத மாதிரி வந்து உரல்ல தலைய மாட்டின்னு சொல்லிட்டு போய் கல்லு உடைக்கிறவங்களை கூட்டின்னு வந்து கல்ல உடைச்சு தூக்கணும் உடனே என்னன்றான் எங்க பொண்டாட்டி என்னன்றான் போடா மாமியா உரல்ல தலைய மாட்டேன்றாள் எள்ளு உண்டமானு கல்லு உண்டையில போய் தலைய மாட்டேன்னு அது என்னாலதான் வந்துச்சு சரி இங்க இருந்தா நம்ம என்ன பண்ணுவாங்க ஊருக்காரெல்லாம் போட மாமியா தலைய மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவமானம்னு சொல்லிட்டு இந்த பலாக்குட்டிக்கு ஆடத்துக்கு வந்துட்டேன் பரவாயில்ல அப்படி இருந்தாலும் இந்த சமீனாரி வந்திருக்கிறேன் உன் பேரு அத கூறு யார் ஐயா இந்த நாடக மேடையை அலங்காரம் செய்து ராயல் பப்புடைய கட்டிக்காரன் அப்படி கட்டிக்காரனாக இருந்தாலும் எதற்காக கண்வெளிச்சால் கண்வெளிச்சால் இந்த கண்வெளிச்சத்தினால் என்ன நாடகம் உயர் திருவாளர் திரு தீர்த்தகிரி ஈஸ்வரன் நாடக சபாவுடைய ஆசிரியர்கள் வந்து சொல்வார் அதிலிருந்து கதை தொடரும் இங்க அமைந்து இருக்கக்கூடிய சபையாருக்கு முதற்கண் வணக்கம். முதற்கண் வணக்கம்.
கண்ணோக்கி இடமல கணவர் காப்பாய் ஆடு ஆமா அகற்றிய திருவாரியா உந்தலிய வண்ணம் வண்ணம் இருபக்கம் பெருப்பக்கம் எட்டாதவனே அவனும் ஆமா செடியானவனே அவனும் காட்டானவனே அவனும் ஆமா மரமானவனே அவனும் இப்படி ஏற்பட்ட அபயவன் இவன் மேற்றி நாங்கள் அன்றாட ஆடி வருகிற ஆட்டத்திலே பாட்டிலே ஏதுவாறு விளைகின்ற போதிலும் தன் குழந்தை தவறு செய்து விட்டால் எப்படி வழக்கையால் எடுத்து இடக்கையால் அரவணைக்கிறார்களோ கதிர் வேலையை சொல்லக்கூடிய சூரியபாவன் கிழக்கு திசையை முளைக்கும் வரை எங்களை குழந்தையாக பாதுகாக்கும்படி சபா வழக்கத்தோடு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது ரசிகர் மன்றங்களுக்கு ஒரு நற்செய்தி எப்படி என்றால் நல்லாமணி கிராமத்திலே பெலாக்குண்ட முனியப்பன் கோயில் அருகில் உள்ள எப்படி முனியப்பன் கோயில் முனியப்பன் கோயிலுக்கு சொந்தமான யார் தெரியுமா வையாபுரி தர்மகர்த்தா வையாபுரி ஆமா முனிராச தர்மகர்த்தா முனிகிருஷ்ணன் பூசாரி ஆகிய முன்னிலையிலே தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் ஆமா நல்லாம்பட்டி பெலாமாண்ட குடும்ப கோயில் அருகில் உள்ள வளாகத்தில் இன்றைய நடைபெற நாளைக்கு என்ன ஆரவள்ளி சூரவள்ளி எப்படி என்றால் ஆரவள்ளி சூரவள்ளி ஆமா அரூர் பொய்யம்பட்டி கிராமத்தில் பொய்யம்பட்டி கிராமம் வசிக்கக்கூடிய தீர்த்தகிரீஸ்வரா நாடக சபா குழு நடக்கக்கூடிய நாடகம் என்ன சரி ஆரவள்ளி சூரவள்ளி என்ற நாடகம் நடைபெற உள்ளது அது சமயம் இன்று இரவு புறாவும் நீ அனைவரும் வந்து கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்படி ஆமா ஆமா இந்த அரூர் வட்டத்தை சேர்ந்த தருமபுரி மாவட்டத்தை அடுத்து பொய்யப்பட்டி கிராமத்திலே உதயமாயிருக்கும் ஸ்ரீ தீர்த்தகிரீஸ்வரா நாடக சபையை கொண்டு வந்து விட வேண்டும் என்று பெண்மக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து தாய் குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த புலிகளே வந்து ஆட வேண்டும் என்று முழு பாடுபட்டு ஆமா ஆமா என்ன பட்டு ஆமா முழு பாடுபட்டு அரும்பாடுபட்டு தாய் குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆளுக்கு கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை எல்லாம் சேர்த்து ஒன்றாக சேர்த்து நிறைய செலவு செய்து நல்ல அறுசுவை பதார்த்தம் என்று சொல்லக்கூடிய உணவு சமைத்து நல்ல அன்போடு உபசரித்து ஆமா அப்படி என்ன ஆமா இந்த நாடகம் என்ன நாடகம் என்றால் மகாபாரத்திலே ஒரு காவியமாக விளங்கி வரக்கூடிய ஆரவள்ளி சூரவள்ளி என்று சொல்லக்கூடிய ஆரவள்ளியின் ஆர்ப்பாட்டம் தீமனின் தெண்டாட்டம் அள்ளிமுத்து கொண்டாட்டம் இப்படி சொல்லக்கூடிய நன்னாடகத்தை நடத்த போகிறோம் இப்ப காடே கதி என்று சொல்லக்கூடிய தர்மபுத்திர மகாராஜன் சபை நாடி வரப்போகிறார் அவரால் கதை தொடரும் அப்படி இருந்தாலும்